இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் அப்லோட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணவே இல்லை. இப்போ தான் பண்ணுறேன். ஹஸ்பண்ட் வந்து மலைக்கு போகிற அன்னைக்கு நைட் எடுத்தது ஒரு 9:30 இருக்கும். அந்த டைமில் எடுத்துகிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் தான் vlog எடுக்கவே ஆரம்பித்தேன். ஸோ மறுநாள் வந்துட்டு அவங்க வந்த நெக்ஸ்ட் டே நைட் வந்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து அந்த அரிசி அது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அந்த அரிசியெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. பொங்கல் தானே வைக்கணும். அந்த மாதிரி அது எல்லாமே எடுத்து எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம அப்பப்போ சமைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ மட்டும் இந்த இல்லை பாசிப்பருப்பு அண்ட் அரிசி இந்த 2ம் மிக்ஸ் ஆனதை மட்டும் கொஞ்சமாக எடுத்து அதில் வந்து பொங்கல் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னுட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லா அரிசி எல்லாமே எடுத்து வச்சுட்ருந்தேன். அந்த நெய்யுமே வந்து நம்ம எடுத்து வச்சு பாயாசம் மாதிரி அதான் பொங்கல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னுட்டு எடுத்து வச்சுட்ருந்தேன். அப்புறம் நிறைய எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸ்வீட்ஸு அப்புறம் சிப்ஸு இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி மார்னிங்கே இந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா அன்றைக்கே வந்துட்டு இந்த ஐயப்பன் கோயிலுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பொங்கல் க்ளீனிங் வருது. அந்த டைமும் நம்ம க்ளீனிங்கில் இருப்போம். எல்லாம் வந்து இதுவாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். அந்த கேப்பில் சாப்பாட்டுக்கு அந்த பக்கமும் வச்சுட்டு அன்றைக்கி வந்து நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலான்ட்டு இருந்தேன். அண்டு வந்து சாம்பார் பண்ணலான்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த சைடு இன்னொரு குக்கரில் வந்து பாயாசம் பண்ணுறதுக்கு அந்த அரிசியுமே ஊற வச்சுட்டேன். சாம்பாரும் பண்ணிவிட்டு கூடவே வந்து பொட்டேட்டோ ஃப்ரையும் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக எனக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருந்தது. என்னென்னா நம்ம என்ன தான் மேரேஜ் பண்ணாலும் இல்லை மேரேஜ் ஆகி ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டோம்னா அவங்களுக்காக தான் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றது தான் வந்து பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டுருந்தது. அவங்களுக்கு நான் புரிய வச்சுட்டேன். பட் என்னோடய தரப்பு சொல்கிறேன். உங்களோட கமெண்ட் என்னன்றதை வந்துட்டு சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னை வச்சே சொல்கிறேன். நான் வந்து ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணி படித்தேனே. ஸோ என்னடா இவ ஸ்டோரியாக சொல்லிகிட்ருக்கான்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த மாதிரி சொல்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ எங்கள் ரூமில் வந்து ஒரு 10 பேர் அந்த மாதிரி இருப்போம். அதில் நானும் ஒரு ஆளுன்னு வைங்களேன். இப்போ வந்து என்னை தவிர 9 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கும் என்னோடய கேரக்டரில் ஒருத்தவங்களுக்கும் ஒரு கேரக்டர் பிடிக்காது. இப்போ நான் வந்து சும்மா ஏதாவது ஃபன் பண்ணிகிட்ருப்பேன். கிறுக்குத்தனமாக ஏதாவது ஃபன் பண்ணிவிட்டு அவங்கள வந்து சிரிக்க வச்சிட்ருப்பேன். இல்லைன்னா வந்து காமெடி பண்ணுவேன். இல்லை என் ஃபேஸ்லேயே ஏதாவது மீசை மாதிரி வரைஞ்சி இது பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன்னு வைங்களேன். அது வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு கேரக்டர். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. நான் எதுனாலும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவேன். அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு அந்த மாதிரி என்னோடய கேரக்டரில் ஒருத்தவங்களுக்கும் பிடிக்காது. நான் அப்போ அந்த ஹாஸ்டலுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன். அதுக்கு முன்னாடி வேறு ஹாஸ்டல். ஸோ போகிறதுனால சரி அவங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கும் என்னென்ன என்கிட்ட பிடிக்காதோ அதை அவங்களுக்காக நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ நம்மளுக்குன்னு ஒரு கேரக்டர் ஒரு 10 கேரக்டர் இருக்குதுன்னு வைங்களேன். அந்த மீதி இருக்க 9 பேருக்காக நான் என் கேரக்டரை ஒன்றா மாற்றினேன். என் கேரக்டரில் 9 கேரக்டர் இல்லவே இல்லை. ஒரே ஒரு கேரக்டராக மட்டும்தான் நான் இருக்கேன். எனக்கு ஒருத்தவங்களுக்காகவும் நான் மாறி மாறி அப்புறம் வந்து எனக்கு என்னென்னா ஓவர் டிப்ரெஷன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு பிடிச்சத நம்மளால் பண்ண முடியல. இப்போ நான்லாம் எதையாவது சொல்லிவிட்டு சிரிக்க வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா என்னோடய கேரக்டர் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ என்னை வந்து யாரெல்லாம் வந்து லவ் பண்ணுவாங்க, லைக் அவங்க பாசமாக இது பண்ணுவாங்க, என்னோடய கேரக்டரையும் விரும்புகிறவங்க இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட மட்டும்தான் நான் வந்து என்னோடய இது பண்ண ஆரம்பித்தேன். அதாவது அந்த பாண்டிங் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. நான் இப்போ மற்றவங்கள சிரிக்க வைக்கிறது சில பேருக்கு வந்து இவ என்ன பைத்தியக்காரித்தனமாக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சில பேர் லைக் பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் லைக் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக நான் அதை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது எனக்கு என்னோடய கேரக்டர் வந்து திரும்பவும் கிடச்ச மாதிரி இருந்தது. லைக் வந்து அகெயின் நானாக மாறின மாதிரி இருந்தது. அதுதான் சிம்பிள். இப்போ நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ளே போனாலும் சரி, இல்லை ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்தாலும் சரி, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து யாருக்காவது நம்ம கேரக்டர் இது பிடிக்கல, இல்லை நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னுட்டு நம்ம அதுக்காகவே நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம 0 ஆயிடுவோம். நம்ம கேரக்டரே இங்கே இருக்காது. பட்
யாருக்கெல்லாம் நம்மள பிடிக்கும், நம்மக்கிட்ட இருக்க விஷயங்கள், நம்மளோட கேரக்டர், நம்ம பண்ணுற செயல்கள், நம்மளோட பிஹேவியர் இதெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்காக நம்ம இது பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நான் சொன்னேன். ஏன்னா பிடிக்காதவங்களுக்கு நம்ம ஏன் வந்து நான் இப்படி இல்லை, நான் என்னோடய கேரக்டர் இதுதான் புரிஞ்சுக்கோங்க, நான் மற்றவங்களுக்காக பண்ணுறேன்னு ஏன் புரிய வைக்கணும்? அவங்களுக்கு பிடிக்கலையா? ஓகே ஃபைன். அப்போது உனக்கு எந்த கேரக்டர் பிடிக்குமோ அங்கே அவங்க பாண்டிங்கில் இருக்கட்டும். இவ்வளோ பிடிக்கலையா? நம்ம வந்து நம்மளோட கேரக்டர் அந்த மாதிரி மிங்கிள் ஆகிக்க வேண்டியதான். நமக்காக யார் இருக்காங்களோ, நம்மளோட கேரக்டர் பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்காக நம்ம சர்வே பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி. இதே தான் ஃபேமிலிலேயுமே. ஒருத்தங்களை இப்போ நம்மளோட கேரக்டர் பிடிக்கல, ஓகே ஃபைன், அப்படியே தள்ளி வச்சிடலாம். பிடிச்சவங்கக்கிட்ட நல்லா பேசி வச்சு இருந்துக்க வேண்டியதான். பட் இது வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட ஓரளவு ஓகேவா இருக்கும். பட் ஃபேமிலிலலாம் நம்ம இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா, இவன் என்ன என்கிட்ட மட்டும் பேச மாட்றான், நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஃபேமிலிக்கு ஓரளவு இதுதான். அதுவும் லேடீஸாக இருந்துட்டு புகுந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரகிள் தான். ஸோ ஃபைனல் டிசிஷன் என்னென்னா, நம்ம நமக்காக கொடுத்துருக்குற வாழ்க்கைய, கடவுள் நமக்காக கொடுத்துருக்குற வாழ்க்கைய நமக்கு பிடிச்சவங்களோட நமக்கு பிடிச்சா மாதிரி நாம் நம்மளாவே வாழ்ந்துட்டு, முக்கியமாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறோம்ல, அதில் மற்றவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இது பண்ணிக்கணும். நம்மளுக்கு பிடிச்சத பண்ணுறோன்னு அடுத்தவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்கக்கூடாது. அது ஒன்று மட்டும் பார்த்துக்கணும். யாரையும் ஹர்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு லவ்வை மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட வேண்டியது. ஏன்னா ரொம்ப நாள் வாழ போகிறது இல்லை, எல்லாருமே கொஞ்ச நாள் தான். அதனால் ஆல்வேஸ் பி ஹாப்பி. இந்த நியூ இயரில் என்ன பிரச்சனை வந்தாலும் ரொம்ப வந்து அதையே யோசிச்சுட்டு இருக்காமல், அப்படியே ஓகே வந்தியா ஒரு ஓரமாக இரு, வந்தேல்ல நீ தானே வந்த, அதுவாகவே போயிடும் அப்படின்ட்டு ஃப்ரீயாக விடுங்க. அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் எல்லாம் வரும்போது தானாக வந்து அதுவாகவே சரியாகிடும். அப்புறம் நம்ம நினைப்போம், இதுக்கு தான் இவ்வளோ ஃபீல் பண்ணோமா, இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோமா, இவ்வளோ இது ஒரி பண்ணிகிட்டு இருந்தோமா அப்படின்ட்டு. ஒரு ப்ராப்ளம் வந்து அப்படியே வச்சுருங்க. இதுதான் வந்துட்டு சொல்ல வந்தேன். நம்மளாவே இருந்து வாழ்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு. ஒருத்தவங்களுக்கும் ஒரு கேரக்டர் கடவுள் கொடுத்துருக்காங்க. அதுபடி வாழ்ந்துட்டு போய்க்கிட்டே இருக்கணும். அன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து சாம்பாரும் வச்சு முடிச்சிட்டேன். அப்புறம் கோயிலேருந்து கொண்டு வந்த அந்த அரிசி அதை வச்சுமே வந்து பால் பாயாசம் மாதிரி பண்ணினேன். ஒரு பாக்கெட் பால் இருந்தது, அதை போட்டு அதுக்கப்புறம் சீனி போட்டு தான் பண்ணேன். நல்லா இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து மலையிலேருந்து வரும்போதே அந்த முந்திரி பருப்பு, அப்புறம் அந்த ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கேரளா தானே, அங்கே நல்லா கிடைக்கும், குவாலிட்டியாக கிடைக்கும் அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் பாயசம் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா முந்திரி பருப்பு அப்படிலாம் எதுவுமே இல்லை. சரின்ட்டு அதுவுமே பண்ணிவிட்டு, நம்ம பிரசாதம் வந்து நம்ம எல்லாேருக்கும் கொடுப்போம்ல, அப்போ வந்து எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டேன். ஆக்சுவலி இதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு நான் வந்து எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுத்தேன். ஏன்னா 3 பேர் தான், வேஸ்ட்டாக போயிடும்ன்ட்டு வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாேருக்கும் வச்சு கொடுத்துட்டேன். ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வைங்களேன், அந்த ப்ராப்ளத்தை ஒரு இன்சிடெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு வைங்க, அந்த இன்சிடெண்ட்டுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் நம்புவீங்க. இல்லைன்னா இப்போ யாரால் உங்களுக்கு ப்ராப்ளமோ அந்த பர்சனுக்கு கனெக்டில் இருக்கிற மெம்பர்கிட்ட வந்து இந்த ப்ராப்ளத்தை பற்றி சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தாலே ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இருக்கேன், என்னோடய ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க கூட எனக்கு இஷ்யூ ஆகுது, ஃபேமிலி இஷ்யூ ஆகுது. பட் அந்த ஃபேமிலி மெம்பர் கூட இன்னொருத்தங்க கனெக்டிவில் இருக்காங்க. அந்த இன்னொருத்தங்கக்கிட்ட போய் நான் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அவங்க ப்ராப்ளத்தை தீர்த்து வைப்பாங்களான்னா கண்டிப்பாக இல்லை. அவங்க வந்து அந்த பிரச்சனையை பெருசாக தான் ஆக்குவாங்க. இது ஹியூமனோட ரியாலிட்டி, சில பேரோட ரியாலிட்டி இது தானே. என்னென்னா அவங்க வந்து அப்படியே போய் சொல்லுவாங்க, இல்லை 1க்கு 2ஆக கூட போய் சொல்லுவாங்க. அதனால் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், நல்ல விஷயமா இருக்கட்டும், புது விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருக்கட்டும், இல்லை ப்ராப்ளம் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குல்ல, ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்குனாலும் நீங்கள் வந்து அதை மற்றவங்கக்கிட்ட
ஷேர் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா அது கிடைக்கவே செய்யாது. அந்த ப்ராப்ளத்தை முடிஞ்ச அளவு நீங்களே சால்வ் பண்ண பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் 100க்கு 50% ஆஃப் ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு இருக்குன்னு வைங்களேன். மற்றவங்க கிட்ட சொல்லி அது 1000க்கு டபுள் ஆக்கி நீங்கள் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணாமல் நீங்களே தனியாக ஃபேஸ் பண்ணுனீங்கன்னா அது சீக்கிரமாக முடியும். அந்த அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவு அந்த ப்ராப்ளம் டக்குன்னு முடியும். பட் மற்றவங்க கிட்ட சொல்லி அது இஷ்யூ ஆக்கி அந்த ப்ராப்ளத்தை நம்மளே பெருசாகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அதை எல்லாமே முடித்ததுக்கப்புறம் மற்றவங்க கிட்ட சொல்கிறது இஸ் ஃபைன். அதுதான் நல்லதும் கூட. இது நாட் ஒன்லி உமன்ஸுக்கு மட்டும் இல்லை, மென்ஸுக்கும் இதே தான். அதே மாதிரி இது வந்து எல்லா விஷயமுமே நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது. அது நல்லபடியாக முடியுது, முடியலை அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் வேணால் நம்ம சொல்லலாமே தவிர அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சொல்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். எந்த இஷ்யூவும் வராமல் இருக்கிறதுக்கு, ப்ராப்ளம் பெருசாகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு இதுவாக இருக்கும். ஏன்னா நான் இந்த தப்பை தான் பண்ணேனே. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஃபேமிலியில் இஷ்யூ வரும். ஸோ நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறவங்க, இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர் கூட ப்ராப்ளம்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு கனெக்டிவில் இருக்கிற பர்சன், இவங்கக்கிட்டலாம் வந்து இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறன்னே தெரில அப்படின்னுட்டு நம்ம ஷேர் பண்ணும்போது அதை அப்படியே வந்துட்டு அவங்க அங்கே சொல்கிறது, இல்லை 1க்கு 2ஆக சொல்கிறது, இந்த மாதிரி வரும்போது நான் சொன்னேனா இல்லையா அப்படின்றத விட அவங்க 2ஆ 3ஆ 4 மடங்கா இன்க்ரீஸ் பண்ணி சொல்லும்போது ஒரு பொய்யை 10 வாட்டி சொன்னோம் அப்படின்னா அது உண்மையாகிரும். அந்த மாதிரி தான் ஆச்சு. ஃபேமிலி இஷ்யூ பெருசாக தான் ஆச்சு. அதனால தான் சொல்கிறேன், யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் முடிஞ்ச அளவு நம்மளே முடிச்சிடணும். அப்போ எப்படி தான் நம்மளுக்கு உண்டான அந்த இது வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதை யார்கிட்ட ஷேர் பண்ணுறது, யார்கிட்ட தான் சொல்லி இது பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஹியூமனை தேடாதீங்க, நேச்சரை தேடுங்க. கார்டனிங் பண்ணுங்கள், அப்புறம் பெட்ஸு வளங்க, அப்புறம் வந்து சாங்ஸ் கேளுங்க. அதாவது நீங்கள் வந்து நெகட்டிவாக இருக்கிறீங்க, அதாவது ஒரு சேடாக இருக்கிறீங்க அப்படின்னா சேடு ஸ்டேட்டஸே கேட்டு அதை அப்படியே இது பண்ணாமல், சேடாக இருக்கிறீங்கன்னா மோட்டிவேஷன் சாங்ஸு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அதுலேருந்து ஒரு பெட்டர் ரிலீஃப் கிடைக்கும். ஓகே ஃபைன், நியூ ரெசிபி பார்க்கலாமா? தக்காளி குழம்பு, தக்காளி கிரேவின்னு கூட வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், நானே யூடியூப் பார்த்து தான் பண்ணினேன். அது எப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தக்காளி அப்புறம் பல்லாரி வந்து வெட்டி வச்சுக்கலாம். பல்லாரி மீன்ஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம். அப்புறம் மசாலா வந்து தேங்காய், கொஞ்சமாக முந்திரி, அப்புறம் வந்து சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம், தேவையான மிளகு, இதை போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம ரெசிபி செய்ய வேண்டியதான். நான் வந்து சிம்பிளாக தக்காளி குழம்பு வச்சு இந்த கலர் அப்பளம் பொரிச்சிடலான்ட்டு கலர் அப்பளத்தை ஃபஸ்ட்டு பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிதம் ரெடி பண்ணுறேன். கடுகு, அப்புறம் சோம்பு, அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் போடுவோம்ல, அது ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் கொத்தமல்லி பொடி இதையுமே வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போடணும். நான் வந்து மறந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட்டை ஊற்றி அப்புறம் இது பண்ணிட்டேன். டேஸ்ட்டு வந்து வேரி ஆகுமானா கண்டிப்பாக வேரி ஆகும். நீங்கள் மசாலாவை அந்த வத்தல் பொடி, அப்புறம் வந்து அதான் சில்லி பவுடர், ஸோ அது, அப்புறம் வந்து அந்த கொரியாண்டர் பவுடர் எல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போடுங்க. வெங்காயம் போடும்போது உப்பு போட்டிங்கன்னா நல்லா டக்குன்னு வதங்கிடும். கோல்டன் அந்த கலரில் வந்துடும், ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு தக்காளி நல்லா குக் ஆகணும், நல்லா மசியணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் குழம்பு வந்து அந்த புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். அது வதங்குறதுக்கு நான் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அப்படியே மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வந்து வேக வச்சுக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் வந்து ஜீரகப்பொடி, ஜீரகம் வந்து நீங்கள் அரைக்கையில் சேர்த்திங்கன்னா இங்கே பொடியாக சேர்க்கணும். அந்த மாதிரி சேர்த்துட்டு வதக்கிட்டு பேஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. நான் மாற்றி பண்ணியிருப்பேன். டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டு மீன்ஸ் நான் சொன்ன மெத்தடில் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து இது வீடியோவில் ஃபஸ்ட்டே பேஸ்ட்டு ஊற்றிருப்பேன், அரைச்சி வச்சதை. அப்படி பண்ணாமல் தக்காளி கூட அந்த இதெல்லாமே வதக்கிடுங்க. வத்தல் பொடி அதெல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு ஊற்றுங்க.
நல்லாயிருக்கும். காய்கறி எதுவும் இல்லைன்னா இதை வந்து வச்சு ட்ரை பண்ணிடலாம். ரைஸு, சப்பாத்தி, இட்லிக்கு ஓகேவா இருக்கும், பூரிக்கும் ஓகேவா இருக்கும். ஆனால் தோசைக்கு ஓகே ஆகும்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டதில்ல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் எந்த ரெசிபி போட்டாலும் சேனலில் போடுவேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபைனலி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டேன். நீங்கள் தேவைன்னா கொத்தமல்லி இலையை வந்து தூவிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே டே போச்சு. ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போல்லாம் வந்து முன்னாடிலாம் ஆர்டர் வர்றதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். இப்போது வந்து நிறைய ஆர்டர் இருக்கிறதுனால அதை டக்கு டக்குன்னு முடிக்கிறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்குது. ஒரு சில இது தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர். ஸோ இவங்க ரெட் சாண்டில் சோப்பு, அதுக்கப்புறம் வந்து மினி சோப்பு வந்து ஒரு 100 ரூபிக்கு கேட்டிருந்தாங்க. அப்புறம் டிண்டட் லிப் பாம், ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு லிப் பாம் வாங்கியிருந்தாங்க. அதை தவிர மீதி இருக்கிற 3 கலர்லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கொரியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன் தான், ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு, அதுக்கப்புறம் வந்து நீம் அண்ட் குப்பைமேனி ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து ரீபிராண்டிங், அப்புறம் ரீசெல், அதுக்கப்புறம் வந்து பர்சனல் யூஸ்க்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்துட்டு பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னோடய ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, இல்லை கோர்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா யூடியூப் அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்குது. நீங்கள் வந்து அதை எடுத்து உங்களோட என்கொயரிஸ் வந்து நீங்கள் அதில் பண்ணலாம். கோர்ஸ் வேணும் அப்படின்னா கோர்ஸ் டீட்டெயில் கேட்கலாம். ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா யூடியூப் அபவுட்லேயே நீங்கள் வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப்பை செக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட். அது மட்டும் இல்லாமல் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவும் இருக்காது. நேச்சுரல் கலர்ஸ் தான். ஃப்ராக்ரண்ட்டுமே ஹெவியாக இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்கின் அண்டு ஹேர் கேர் ப்ராடக்ட் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அது வந்து ஸ்கின் அண்ட் ஸ்கேல்ப் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வச்சு தான் மேக் பண்ணியிருப்போம். மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து நேச்சுரலாக வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு. ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வேணும் அப்படின்னா வந்து இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்கின் கேர், ஹேர் கேர் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும், டிப்ஸ் வேணும்னாலும் நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனிவே நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. ரீசெல்லருக்காக இருக்கட்டும், இந்த யூடியூப் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாேருக்கும் பெரிய பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் கோர்ஸ் வந்து என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு கேட்குறீங்க இல்லையா? லிப் பாம் மேக்கிங் ஒர்க் ஷாப்பு, சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப், ஷாம்பு மேக்கிங் ஒர்க் ஷாப் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதை வந்து 1 by 1ஆகவும் கற்றுக்கலாம், இல்லை மொத்தமாகவும் கற்றுக்கலாம். சர்டிஃபிகேட் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராடக்ட் நீங்களே வச்சுக்கலாம். ஆன்லைனில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்.